ஸ்லோகம். அனுத்வேககரம் வாக்யம் சத்யம் ப்ரியஹிதம் ச யத் ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ வாங்மயம் தப உச்யதே. நம்முடைய மனதை சாத்விகமாக மாற்றும் பொழுது அந்த சாத்விகமான மனதிலிருந்து ஏற்படுகின்ற ஸ்ரத்தை, நம்பிக்கை சாத்விகமான நம்பிக்கையாக அமையும். அந்த சாத்விகமான நம்பிக்கையில்தான் சாத்விகமான சாஸ்திரம், சாத்விகமான ஞானம் இவைகளை நாம் அடைய முடியும். ஆகவே பகவான் ஸ்ரத்தையை பற்றி கூறிவிட்டு நம்முடைய மனதை சத்துவ நிலைக்கு உயர்த்துவதற்காக இந்த அத்தியாயத்தில் 4 தலைப்புகளை எடுத்துக்கொண்டு சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று பிரிக்கின்றார். அடுத்த அத்தியாயத்திலும் இந்த கருத்து தொடர இருக்கின்றது. முதலில் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டார். இப்படிப்பட்ட ஆகாரம் சாத்விகமானது, இது ராஜசம், இது தாமசம். அப்போ நம்ம பேசிக்காக அடிப்படையில் எங்கு ஆரம்பிக்கின்றோம் என்றால் நம்முடைய உணவில் ஆரம்பிக்கின்றோம். இப்போ நம்ம சாத்விகமான ஆகாரத்தை எடுக்கும் பொழுது அதன் துணை கொண்டு ஓரளவு மனம் சாத்விகமான நிலையை அடையும். பிறகு இரண்டாவது யஜ்ஞம், நம்முடைய கடமைகள், செயல்பாடுகள், இறைவனை வழிபடுகின்ற விதம். நம்ம நாஸ்திகர்களாக இல்லாமல் ஆஸ்திகர்களாக இருந்தால் மட்டும் போதாது, சாத்விகமான தேவதை, சாத்விகமான முறையில் இறைவனை வழிபடுதல், அந்த கருத்தை கூறினார். மூன்றாவது தவம், நான்காவது தானம். இந்த தவத்தை பற்றி பகவான் கூறும் பொழுது முதலில் தவத்தை 3ஆக பிரிக்கின்றார். உடலை பிரதானமாக செய்கின்ற தவம், நம்முடைய வாக்கை மையமாக கொண்டு செய்கின்ற தவம், மனதை மையமாக கொண்டு செய்கின்ற தவம் என்று 3ஆக பிரித்து, பிறகு எது சாத்விக தவம், எது ராஜசம், எது தாமசம் என்று அடுத்ததாக கூறுகின்றார். அதில் நாம் ஷாரீரம் தபக அதை பார்த்து முடித்தோம். அதில் முக்கியம் என்னவென்றால் சேவை, சர்வீஸ். சேவை செய்வது, பூஜனம், பெரியவர்களுக்கு, குருமார்களுக்கு சேவை செய்ததுதான் சாத்விகமான தவம். பிறகு எளிமையாக இருத்தல், இது எல்லாமே சாத்விகமான தவம் தான். உடலுக்கு செய்கின்ற தவம் ஷாரீரம் தபக. அடுத்தது வாங்மயம் தபக, அதையும் பார்த்து முடித்தோம். அனுத்வேககரம் வாக்கியம், யாரையும் புண்படுத்தாமல் பேசுதல். நம்மிடத்தில் உண்மை இருந்தால் மட்டும் போதாது, அந்த உண்மை மென்மையாகவும் இருக்க வேண்டும். யாரையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். பிறகு சத்தியம், உண்மை பேசுவதே ஒரு பெரிய தவம். பிரியம், ஹிதம். பிரியம்னா கேட்கும் பொழுது அவர்களுக்கு நன்மையை கொடுக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும். ஹிதம், பரிணாமத்தில் நாம் சொல்கிறது ஹிதம், நன்மையானதை பேச வேண்டும். ஸ்வாத்யாய அபியசனம், பிறகு இறைவனுடைய நாமத்தை ஓதுதல், சகஸ்ர நாமங்களை படித்தல், சாஸ்திரம் படித்தல், வாய்விட்டு படித்தல். வாங்மயம் தப உச்சதே, இதெல்லாம் வாக்கை மையமாக கொண்டு செய்கின்ற தவம். நம்ம இதை கேட்கும் பொழுதே இந்த மௌன விரதத்தை பகவான் இங்கு சொல்லவில்லை என்று தோன்றும். ஆனால் பகவான் அதை அடுத்த லிஸ்டில் போடுறார். மானசம் தபகங்கிற இடத்துல மௌனத்தை கூறுகின்றார். அங்கு நாம் பார்ப்போம்
அடுத்து 16வது ஸ்லோகத்தில் மானசம் தபக, மனதை மையமாக கொண்டு நாம் செய்கின்ற தவங்கள் என்ன? 16 மன பிரசாத சௌம்யத்துவம் மௌனமாத்ம விநிக்ரஹ பாவசம்சுத்திரித்யேதத் தபோ மானசமுச்யதே. தபக மானசம் உச்சதே. இவைகளெல்லாம் மனதை மையமாக கொண்டு நாம் செய்கின்ற தவங்கள் என்னென்ன? முதல் மன பிரசாதக. மன பிரசாதக என்றால் மனதினுடைய அமைதி, மனதை அமைதியாக வைத்திருத்தல். மனப்பிரசாதக என்றால் மனதை அமைதியாக வைத்திருத்தல். இதனுடைய பொருள், மனம் எப்பொழுது அமைதியிலிருந்து விலகும், அமைதியின்மையை எப்பொழுது மனம் அடையும்? சாதாரணமாக பார்த்தோம்னா, எப்போ கஷ்டங்கள் வருகின்றதோ, ஒரு பெயின் வருதோ, அப்போ தான் மனம் அமைதிங்கிற நிலையிலிருந்து விலகி செல்லும். ஒரு ஃபிசிக்கலோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெயின் நமக்கு வந்தால், அந்த பெயின், அந்த வலி, அந்த துயரத்தில் தான் மனம் அந்த அமைதிங்கிறது கெடும். ஒரு கால் அந்த துயரமும் மனம் அமைதியாக இருக்கணும் என்றால் அது எப்பொழுது நடக்கும்? இப்போ நம்ம எங்கேயோ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அல்லது ட்ரெயினில் போகிறோம், 6-7 மணி நேரம் லேட் ஆகிடுது, சாப்பாடு கிடைக்கல. அப்போது உடலுக்கு துயரம் வருகிறது, தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல. அப்போ என்ன ஆகுது? உடலுக்கு ஒரு துயரம் வந்த உடனே மனம் அமைதியை இழந்து விடுகிறது. அதே இது வீட்டில் நம்ம உபவாசம்னு இருக்கோம், அதே பட்னி தான், அதே பெயின் தான். ஆனால் மனது அன்னைக்கு எக்ஸ்ட்ரா அமைதியாக இருக்கும். காரணம் என்ன? ஆழ்ந்த மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு பெரிய தவம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி நமக்கே தெரியாமல் சந்தோஷப்பட்டுட்ருப்போம். இந்த ஆழ்ந்த மனதில் இருக்கிற சந்தோஷங்கள் அல்லது துக்கம் நமக்கே தெரியாமல் இருக்கும் சில சமயம். அப்போது எந்த ஒரு பெயின் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த இடத்துல வித் பெயின் மனம் அமைதியை அடையும். அப்போ அக்செப்டட் பெயின் அது ஒரு தவம். அதைத்தான் மனப்பிரசாதக என்று சொல்கிறோம். மனப்பிரசாதக என்றால் சாதாரணமாக இருக்கும்போது எந்த கஷ்டமும் இல்லாத போது மனது அமைதியாக இருக்கிறது ஒரு தவம் அல்ல, அது இயற்கை. ஆனால் ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டால், அது சும்மா ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற மனம் இருக்கே, அதுதான் பிரசாதக, அமைதி அடைந்த மனம். அதாவது மனசை அமைதியாக வச்சிருக்கிறதே ஒரு தவம்னு பகவான் சொல்கிறார். நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. மனசை அமைதிப்படுத்தி அமைதியாக வச்சிருக்கிறதே ஒரு தவம். எப்பொழுது அமைதியின்மைக்கு செல்லும், துயரங்கள் வரும் பொழுது, அப்போ அந்த துயரத்தை பல கோணத்தில் சிந்தித்து ஏற்றுக்கணும். முதல்ல எப்படி வேணாலும் நம்ம சிந்திக்கலாம். நம்ம மைண்டில் எப்படி சிந்திச்சா மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்குதோ அப்படி சிந்திக்கணும். இப்படித்தான் சிந்திக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போ உதாரணமாக ஒரு கோணத்தில் எப்படி சிந்திக்கலாம், இது இறைவன் எனக்கு தவம் செய்த கொடுத்த வாய்ப்புன்னு சிந்திக்கலாம். அல்லது இந்த துயரத்தை நான் அனுபவிச்சா தான் என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் அடையுங்கிறது இறைவனுடைய திட்டம். என்னுடைய பிரகிருதிக்கு இந்த துயரம் தேவை.
என்னுடைய பிரகிருத்தினா எனக்கு இது தேவைன்னு நான் முடிவு பண்ணல, பகவான் முடிவு பண்ணியிருக்கார். இந்த அவமானம் எனக்கு தேவை, இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு தேவை, இந்த நோய் எனக்கு தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நோய் என்னை பக்குவப்படுத்த இயற்கை அல்லது பிராரப்த கர்ம எனக்கு கொடுத்துள்ள நிலை, ஆகவே நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த கர்மா தியரியே எல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு தலையெழுத்துன்னு அடிச்சுக்கிறது. கர்மா தியரியை சரியாக புரிஞ்சிட்டோம்னா அக்செப்டன்ஸுக்காகத்தான் கர்மா தியரியே, தலையெழுத்துன்னு நொந்து கொள்வதற்காக அல்ல. நான் ஏற்றுக்கொள்கின்றேன். உடனே அதுக்காக நான் எந்த பிறவியில் என்ன பாவம் செஞ்சனோ அப்படியெல்லாம் வேண்டாம். நான் இதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அக்செப்டட் பெயின், அக்செப்டட் டிஸ்கம்ஃபர்ட், அப்பொழுது நமக்கு மனசில் கிடைக்கிறது ஒரு பிரசாதம். அதுதான் மனப்பிரசாதக. இப்போ இதை அறிவினால் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையினால், துயரத்தை பார்க்கும் விதத்தினால் மனதை அமைதிப்படுத்துதல். இரண்டாவது தவம் சௌமியத்துவம். சௌமியத்துவம் அதனுடைய பொருள் மனதை மென்மையாக வைத்திருத்தல். ரொம்ப சாஃப்டாக மைண்டை வச்சுக்கிறது. சில பேருடைய லாங்குவேஜ் இருக்குது, சாஃப்டாகவே இருக்காது. அன்பாக சொல்கிறதும் கூட சாஃப்டாக இருக்காது. சாப்பிடுங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க, இந்தா தின்னுங்கன்னு சொல்லுவார். திங்க வேண்டியதுதானு அதுலேயும் ஒரு அன்பு இருக்கும், ஆனால் அதுவும் கூட ஒரு ரஃப்பாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அப்படி நம்ம கேட்குறதுக்கே பயமாக இருக்குது, இப்படியா அப்படின்னு சொல்லி. அப்படி சில பேர்த்தினுடைய நேச்சரே அப்படி, அது அவங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன ரஃப் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம் அப்படி. அதே போல் ஒன்றை கொடுக்கறதோ வாங்கிறதோ, சில பேர் கையில் கொடுக்கறது ஏதாவது ஒன்று அன்பாக கொடுத்தாலும் கூட அதை கை வலிக்கிற மாதிரி கொடுப்பார்கள். பிடுங்கிறது அப்படித்தான். அப்படி இந்த ஃபிசிக்கலி வெர்பலி சில பேர்த்தினுடைய ஆக்ஷனே ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதே போல் மைண்டு, சில பேர்த்தினுடைய மைண்டே ரொம்ப கடினமாக இருக்கும், மென்மையே இருக்காது. அப்படி இல்லாமல் மனதை ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கிறது. எப்படி நம்மளுடைய நடவடிக்கை பேச்சை ரஃப்பாக வச்சுக்கலாம், சாஃப்டாக வச்சுக்கலாம், மென்மையாக வச்சுக்கலாம், கடினமாக வச்சுக்கலாம். அதே போல் மனதை. இது எந்த சூழ்நிலையில் என்றால் அபகாரிசு. அபகாரி அப்படின்னா யாராவது நமக்கு கஷ்டங்கள் கொடுக்கும் பொழுது, யாராவது நமக்கு அவங்க சொல்லிலேயோ நடத்திலேயோ ஏதோ ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுக்கிறார்கள். அப்பொழுது மனசு ரொம்ப ரஃப் ஆயிரும். இவருக்கு சும்மாவே ரஃப்பாக தான் இருக்கும், யாரும் கஷ்டம் கொடுக்க வேண்டாம். ஆனால் அந்த ரஃப்னஸ் அந்த ரொம்ப ஸ்டிஃபாகிறது எப்பொழுதுனா, யாராவது ஒரு கஷ்டம் கொடுத்துட்டா உடனே மனது ஒரு பாறையை போல் மாறிவிடும். பாறையை போய் மாறி தான் அதை ஏற்றுட்டா பரவாயில்ல, ஆக்ஷனில் ரியாக்ஷனில் அவங்கக்கிட்ட நம்ம ரியாக்ட் பண்ணுறதில் உடனே ஒரு ராக், ஒரு பாறையை போல் மாறி விடுவோம் யாராவது நமக்கு கஷ்டங்கள் கொடுத்தால். அதனால் இந்த சௌமியத்துவம் அப்படிங்கிறது யாராவது நமக்கு ஒரு கஷ்டங்கள் கொடுக்கும் பொழுது அப்பொழுதும் மனதை மென்மையாக வைத்து பழகுதல். அப்படி மென்மையாக வச்சோம்னா தான் நாம் அவங்களுக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை மெஷர் பண்ணி கொடுப்போம். ஒருத்தர் கஷ்டத்தை கொடுத்தா நம்ம அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், விலகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மெஷர்மெண்ட் எப்போ தாண்டி விடுகிறதுனா அந்த மனம் அந்த இறுகும் பொழுது, கடினத்தன்மையை அடையும் பொழுது, இன்சென்சிட்டிவிட்டி ஆகும் பொழுது. அப்போ சௌமியத்துவம் என்றால் இதை தயா கருணை என்ற வேல்யூனால் கொண்டு வரணும். சென்ற தவம் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற வேல்யூனால் மனதை அமைதிப்படுத்த வேண்டும். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணலாம். ஒரு அனிஷ்டமான சூழ்நிலை வந்திருக்கு, அதை ஏற்றுக்கொண்டால் மனம் அமைதி அடையும். யாராவது கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள், அதர் ஹியூமன் பீயிங் அல்லது அதர் பீயிங், ஒரு மிருகமோ யாராவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள், அப்பொழுது கருணை தயாங்கிற உணர்வை நாம் வெளிக்கொண்டு வந்தால்
இந்த இடத்துல மன்னித்தல், கருணை, தயை இந்த உணர்வு வந்தால் நம்ம சௌமியத்துவம், மைண்டை ஜென்டிலாக வச்சுருப்போம். இந்த சௌமியத்துவங்கிறது மற்றவர்களிடத்தில் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அப்படி இருக்கணும். அது ஏற்கனவே பல முறை நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஞானியினுடைய மனதை மலருக்கும் பாறைக்கும் ஒப்பிட்டு சொல்வார்கள். அது எப்படி இருக்குமா, ஆச்சரியம். 2 டைமென்ஷனில் குயிக்காக மாறுமா. உலகம் தன்னிடம் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது பாறையாக இருப்பாராம், உலகத்துக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது மலரை போல் இருப்பார்கள். இது இப்போ தலைகீழாக இருக்குது. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு உடனே ஓன்னு அழுகிறது, அவ்வளவு சாஃப்ட். நம்ம திருப்பி பேசும்போது மறந்துடுறது, நம்ம வார்த்தை எவ்வளவு தூரம் ஹர்ட் ஆகுங்கிறது தெரியறதில்ல. அப்போது எப்படி இருந்துகிட்ருக்குன்னா, மற்றவங்ககிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணும்போது பாறையாக இருந்து கொண்டு மற்றவங்க ரெஸ்பான்ஸை வாங்கும் பொழுது மென்மையாக இருந்துகிட்ருக்கிற மனம் தலைகீழாக மாறுறது தான் மோட்சம். மோட்சத்துக்கு ரொம்ப தூரம் போக வேண்டாம், இப்படி மனசை மாற்றிட்டா வேலை முடிஞ்சிச்சு. எப்படின்னா, நாம் மற்றவங்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணும்போது மென்மையாக இருக்கணும். இந்த உலகம் நம்மிடத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது நாம் பாறையாக இருக்க வேண்டும். இந்த பக்தனுடைய மனதையும் அப்படி வர்ணிப்பார்கள். பக்தனுடைய மனம் இந்த 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்குமா. இப்போ கண்ணப்ப நாயனார் பகவானை பார்த்து அழுது உருகினார், அது எவ்வளவு மென்மை. அதே சமயத்தில் நம்ம கண்ணையே நம்ம குத்திக்கணும்னா எவ்வளவு கடினமாக இருக்கணும் அந்த மனசு. அப்போது எவ்வளவு கடினமாகவும் அவருக்கு இருந்தது, அந்த பகவான் நினைக்கும் பொழுது அப்படியே உருகி அழுதார், எவ்வளவு மென்மையாகவும் இருந்தது. அப்படி இந்த சௌமியத்துவம் அப்படிங்கிறது மற்றவங்க நம்மகிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணும்போது கடினமாக இருந்து நாம் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது சௌமியத்துவம். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப சாஃப்டாக இருந்தோம் அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம், ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் நம்ம துயரப்படுத்திடும். இப்போ இங்கே சௌமியத்துவங்கிறது மற்றவர்கள் நம்மிடம் ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது, குறிப்பாக கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது, கடினமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது நாம் மனதை உறுதியாக வைத்திருந்து நாம் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது சௌமியம், மைண்டை ரொம்ப ஜென்டிலாக அமைதியாக ஒரு மென்மையாக மற்றவர்களிடம் ரெஸ்பாண்ட் செய்ய வேண்டும். இதுவும் ஒரு பெரிய தவம். இப்படியெல்லாம் இருக்கா, நடக்கணுமாங்கிறது சாஸ்திரம் படித்தா தான் தெரியும். இல்லைன்னா ஏதோ போகிற வாக்கில் போயிட்டுருக்கோம். இந்த மனதில் இப்படிப்பட்ட உணர்வுகளை எந்த இடத்துல வெளிப்படுத்தணும், அதை நம்ம பகவானிடமிருந்து தெரிந்து கொள்கின்றோம். இப்போ முதல் தவம் மன பிரசாதக, மனதை அமைதியாக வைத்திருத்தல். கஷ்ட காலத்தில் மனதை ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற வேல்யூ மூலமாக அமைதிப்படுத்துதல். மற்றவர்கள் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது மென்மையாக வைத்திருந்து பழகுதல். அடுத்த தவம் மௌனம். மௌனம் மௌனம் என்ற ஒரு தவம் பொதுவாக நம்ம வாக்கு லெவலில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலேயே வாக்கு லெவலில் தான் நம்ம ஆரம்பிப்போம். நான் மௌன விரதம் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்று நான் வாயில் பேச மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இவர் அதுக்கு மேலே பேசிடுவார், எழுதி கொடுத்து செய்கை எல்லா லாங்குவேஜும் அன்னைக்கு தான் நடக்கும். அப்படி வாயில் பேச மாட்டேன். ஒருத்தர் மௌன விரதம் இருந்துட்டு ஃபோனில் வேறு பேசியிருக்கார், பேசிகிட்டு இருந்தார், நான் பார்த்தேன். ஆ ஊ இதுதான் சவுண்டு. அதுக்கு ஒரு கோடு வேர்டு வேறு இருக்குது, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படி பொதுவாக மௌன விரதம்னு சொன்னால் வாயில் பேசாமல் இருத்தல். அதை சாஸ்திரத்தில் காஷ்ட மௌனம்னு சொல்லுவார்கள். காஷ்ட மௌனம்னா மௌனத்தின் ஆரம்பம், இட்ஸ் பிகினிங்னு அர்த்தம். நம்ம மௌனத்தை பிகின் பண்ணுறது வாயில் பேசாமல் இருத்தல். அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது நமக்கு நல்லதோ இல்லையோ, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது. நம்ம மௌன விரதம் இருக்கிற அன்னைக்கு சுற்றி இருக்கிறவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். காரணம் என்ன? நம்ம பேச மாட்டோம், அவங்களுக்கு அது ரிலீஃப். நம்ம ஸ்டார்டிங் அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா நமக்குள்ள எண்ணங்கள் பேசணும் அப்படின்னு உள்ள துடிச்சிட்ருக்கு.
உள்ளே வந்து அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, எக்ஸலேட்டர் மாதிரி உள்ள மைண்டு ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கு. இது எக்ஸலேட்டரையும் கொடுத்துட்டு பிரேக் போடுற மாதிரி தான் வாயை அடைக்கிறதுங்கிறது. அதனால தான் அன்னைக்கு நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப பேசியிருப்போம். அப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்தூலமாக பேசிக்கொண்டு இருக்கிற நம்ம அப்படியே அந்த ஸ்தூலத்தை கட் பண்ணி நமக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருப்போம். நம்ம வந்து கணக்கெடுத்து பார்த்தோம்னா மௌன விரதம் இருக்கிற அன்னைக்கு, வாய் பேசாது இருக்கிற அன்னைக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பேர்த்துக்கிட்ட பேசி போர் அடிச்சுட்ருப்போம். அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ரொம்ப உள்ள தாட்டு ரொம்ப வேகமாக போகும். ஏன்னா அந்த எண்ணம் வாய் வழியாக ஓடிக்கிறத தடைப்படுத்துகிறோம். இப்படித்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளுடைய பிகினிங் அப்படித்தான் இருக்க வேண்டும். அது ஆரம்பத்தில் இருக்கிற காஷ்ட மௌனம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி, அல்லது ஏகாந்தம் தனிமைக்கு போகிறோம், அங்கும் வந்து மௌனம் இயற்கையாக நடக்குது. தனிமையில் போகும்போது அங்கே நம்ம பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால இயற்கையாக மௌனம்ங்கிறது ஒன்று நடக்கின்றது. அதுவும் காஷ்ட மௌனம்தான். நம்ம பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு அங்கே ஆள் இல்லாமல் இருக்குது. இப்படித்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதற்கு அடுத்த ஸ்டேஜில் இங்கே பகவான் சொல்கிறார். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மௌனத்தை இங்கே பகவான் மனதுக்குள்ளே போடுறார். என்ன இந்த இடத்துல விளக்காசிரியரெல்லாம் சொல்லும் பொழுது, வாய் பேசாமல் இருக்கிறதே லட்சியமாக இருந்தால் பஸ்வாதிபிகி அவிசேஷாத்துன்னு சங்கரர் சொல்லுவார். மிருகங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? வாய் பேசாமல் பண்ணுறது தான் நம்முடைய லட்சியமாக இருந்தால், ஆடு மாடு அதுவும் பேசுறது இல்லையே. பஸ்வாதிபிகினா மாடு முதலியவைகளும் பேசாமல் தான் இருக்குது, நீயும் பேசாமல் தான் இருக்க, அதுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் வந்துடுதுன்னு சங்கரர் கேட்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெறும் வாயை அடக்கிறது மட்டும் லட்சியம் அல்ல. அதுவும் இல்லாமல் இறைவன் வந்து பேசுகிற வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கார். ஸோ அந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்காமல் இருக்கிறது லட்சியம் அல்ல. அந்த பேசுறதுங்கிறது ஒரு கிஃப்ட். ஆனால் அதையவே நம்ம ஒரு கர்ஸாக மாற்றி வச்சுருக்கிறோம், அதையவே ஒரு சாபமாக மாற்றி வச்சுருக்கிறோம். எது நமக்கு வரமாக கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை வரமாக வைக்கிறது தான் தவம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை ஒரு சாபமாக மாற்றி அமைத்துள்ளோம். காரணம் என்ன? 5 நிமிஷம் நம்ம பேசிட்டா எத்தனை பேர்த்தனுடைய மனசு ஹர்ட் ஆகுது. 5 நிமிஷம் வேறு யாராவது பேச்சை நம்ம கேட்டால் எவ்வளவு தூரம் நம்ம ஹர்ட் ஆகிட்டுருக்கோம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எது இறைவன் மனுஷனுக்கு வரம்னு சொல்லி கொடுத்தாரோ அதை மனிதன் பக்குவம் இல்லாத காரணத்தினால் அதுவே அவனுக்கு சாபமாக ஆக்கிவிட்டான். அதனால தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமோ, நாமளும் பேசலை, யார் பேச்சையும் நம்ம கேட்கல, அதனால் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்மளும் பேச ஆரம்பிக்கிறோம், மற்றவங்க பேச்சையும் கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்படியே துயரங்கள், டிஸ்டர்பன்ஸ், அமைதியின்மை வருது. அப்போது நம்ம அதிகமாக நம்முடைய மனம் பாதிக்கப்படுவது மற்றவர்களுடைய பேச்சை கேட்க, நம்முடைய பேச்சினாலேயே நம்ம பாதிக்கிறோம். பேசினதுக்கப்புறம் நான் ஏன் இப்படி பேசினேன், நான் இப்படி பேசிடக்கூடாது, எல்லா ரகளையும் எதில் வருது? பேச்சில் தான் வருது. அதனால வெறும் வாயை அடைக்கிறது மட்டும் லட்சியம் அல்ல. அது லட்சியமாக இருந்ததுன்னா மிருகங்களுக்கு அது இருக்க இயற்கையாக, அது அல்ல. பிறகு என்னன்னா, அந்த சொல்லை ஒரு வரமாக்குதல். எதை சொல்லணுமோ அதை சொல்கிறோம், எதை சொல்லக்கூடாதோ அதை நம்ம சொல்லக்கூடாது. அதனால தான் புராணங்கள்ல எல்லாம் ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வன் வாகீஷக அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு பெயர். அதாவது ஆஞ்சநேயர் ஒரு முறை ஒரு சென்டென்ஸை பயன்படுத்திட்டா அவருனாலேயே பெட்டராக வேறு சென்டென்ஸை பயன்படுத்த முடியாதான். அப்படி நம்ம பேசணும், யோசித்து பார்ப்போம். அப்படி யோசித்து பார்த்தா ஒருத்தர் சொன்னால், நான் யோசிச்சுட்டு தான் இருக்கணும், பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. நம்ம ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணிட்டா நம்மளையே அந்த இடத்துக்கு வேறு சென்டென்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாமல் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அது இயற்கையாக அந்த சொல் நம்முடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வர வேண்டும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு டென்ஷனெல்லாம் வரக்கூடாது, அது நேச்சுரலாக வரணும். அப்போ மனசின் இயற்கையாக சுத்தமாக இருக்கணும். நம்ம திட்டம் போட்டு பொய் சொல்கிறவன் ஏன் சக்ஸஸ் ஆகிறான்னா ரொம்ப யோசிக்கிறான்.
உண்மையை சொல்கிறவன் ஏன் சக்ஸஸ் ஆகிறது இல்லைன்னா யோசிக்கிறதே இல்லை, அவன் ரிலாக்ஸ்டாக இருக்கிறத சொல்லிடுறான். பொய் சொல்கிறவன் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுறான். அந்த திங்கிங்கே ஒரு டென்ஷன் தான். அப்போது நம்முடைய சொல் இனி ஒருத்தரை துயரப்படுத்தக்கூடாதுன்னா அது இயற்கையாக வர்ற அளவு மனதுக்குள்ள கருணை இருக்கணும், மென்மை இருக்கணும். இந்த முன்னாடி இருந்த 2 குவாலிஃபிகேஷன் இருக்கணும். சௌமியத்துவமும் இருக்கணும், பிரசாதமும் இருந்தால், மன அமைதியாக மென்மையாக இருந்தால் அந்த மனதிலிருந்து வர்ற சொற்கள் எல்லாம் இயற்கையாக மென்மையான, மற்றவங்களை புண்படுத்தாத சொற்கள் தான் வரும். கஷ்டப்பட்டுட்டெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, வாய் பேசாமல் இருக்கிறதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், துவங்குகின்றோம். அது மௌன விரதமாகவோ ஏகாந்தமாகவோ தனிமையிலேயோ இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அதை விட கடினம். பேசாமல் இருந்துடலாம், பிரச்சனையே இல்லை, அல்லது பேசிகிட்டே உளறிட்டே இருக்கலாம், அதுலேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் அளந்து பேசுறது தான் கஷ்டம், புண்படுத்தாமல் பேசுறது தான் கஷ்டம், சரியாக பேசுறது தான் கஷ்டம். ஸோ அந்த நிலையை நம்ம அடைய வேண்டும். அதுதான் வாக்கு லெவலில் நாம் செய்கின்ற தவம். அதுதான் சென்ற ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டு விட்டது. சத்தியமாக பேசணும், பிரியமாக பேசணும், ஹிதமாக பேசணும், மிதம் அளவாக பேசணும், அதெல்லாம் வாக்தவம். அதனால் பகவான் என்ன நினைக்கிறார், இப்படி பேசுறது தான் தவம்னு சொல்கிறார். பேசாமல் இருக்கிறது பெரிய தவமாக பகவான் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன்னா அது ஒரு பிகினிங், அது ஒரு ஸ்டார்டிங் தான். இப்போ பேசாமல் இருக்கிறது பெரிய தவம் அல்ல, பேசினால் இப்படி பேச வேண்டும். அது ஒரு ப்ராவர்பே இருக்குது, எப்போ நீ பேசுறது பேசாமல் இருக்கிறத விட நல்லதோ அப்பொழுது பேசு அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல நீ பேசாமல் இருக்கிறத விட பேசுனா நல்லதுன்னா பேசு, பேசாமல் இருக்கிறதா நல்லதுன்னா பேசாத அப்படின்னு சொல்வார்கள். அதனால் பகவான் வாக்கில் விட்டுட்டு மனதிற்கு வருகின்றார். இப்போ மானசம் தவம், மானசம் தவத்தில் மௌனம்னா என்ன என்றால், இந்த மனதிற்குள்ள அகம் கர்த்தா, நான் சப்ஜெக்ட், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மற்றவங்கள்லாம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. இப்படித்தான் நம்ம இந்த உலகத்தை டிவைடு பண்ணி வச்சுருக்கோம். நான் செயல் செய்பவன், நான் அறிபவன், நான் செய்பவன், நான் கர்த்தா, பிறகு நான் போக்தா. இந்த உலகம் ஆப்ஜெக்ட், பொருள் அப்படிங்கிற இடத்துல. அப்போ நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, நான் பேசுபவனாக இருக்கணும், இந்த உலகம் கேட்பவனாக இருக்கணுங்கிறது எல்லாருடைய மனசில் இருக்கிற எண்ணம். யோசித்து பார்ப்போம், இப்படி எல்லாம் நினச்சா யார் தான் கேட்கறது? எல்லாமே பேசணுங்கிற எண்ணத்தில் இருந்து சப்ஜெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ஆப்ஜெக்ட் யார்? அப்போது நம்ம மைண்டில் இருக்கிற பேசிக் டெண்டன்சி நான் தான் பேசணும், நான் தான் இதை செய்யணும், நான்கிறது இருந்து கொண்டே இருக்கு. இது இயற்கையாக இருக்கிற ஒரு பலகீனம். இப்போ வெளியே பேசுறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு வச்சுக்குவோமே, ஏன்னா எவ்வளோ நேரம் தான் கிடைப்பாங்க? நம்ம பார்த்தா ஓடுற ஆள்கள் எத்தனை பேர் இருக்குது. அவர் வந்துட்டார்னு சொல்லி நம்ம டைரக்ஷன்லேருந்தே ஓடுற ஆட்கள் எத்தனை இருக்குது, அது நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி ரொம்ப பேர் கிடைக்கிறதில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், நாமளே கற்பனையாக ஒரு ஆப்ஜெக்டை மைண்டில் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம மனதிற்குள்ளேயே பேச ஆரம்பித்து விடுகின்றோம். இது சரியா தப்பா அப்படின்னு சொன்னால், சில சமயங்களில் நமக்குள்ளேயே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒருத்தரை கிரியேட் பண்ணி நம்ம பேசுகிறது தவறுன்னு சொல்லவில்லை. ஏன்னா சில சமயம் பூர்வபக்ஷி எல்லாம் இருக்குமே, அது சாஸ்திரத்தில் இருக்கார், நம்ம மனசில் தான் இருக்கும். இப்போ நம்ம மனதில் சிந்திப்பதில் தவறில்லை. ஆனால் என்ன ஆகும்னா, அது ஒரு ஹேபிட்டாக மாதிரி, அதுவே ஒரு பழக்கமாக மாறி நாம் வியாவகாரிக சத்தியத்திலிருந்து பிராதிபாசிக சத்தியத்தில் வீழ்ந்துருவோம். கற்பனையான ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம். ரியாலிட்டியை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இதுதான் நம்ம எரியாமல் நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ மௌனம் மானசம் என்றால்
நாம் மனதிற்குள் பேசிக்கொண்டிருக்கின்ற டெண்டன்சி, அந்த பலகீனத்தை விடுதல். நமக்குள்ளேயே நம்ம ஒரு கற்பனை பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்போம். சில சமயம் இது நல்லதும் பண்ணுது, சில சமயம் ராகத்வேஷத்தை அதிகரிக்கவும் செய்கின்றது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நமக்குள்ளேயே நம்ம பேசி சில விருப்பு வெறுப்புகளை நம்ம இல்லாமையும் பண்ணுறோம், சில விருப்பு வெறுப்புகளை நமக்குள்ளே பேசி பேசி வளர்த்தியும் கொள்கின்றோம். அப்போ மௌனம் மானசம் என்றால் கற்பனையில் பேசுவதை தவிர்த்தல். நமக்குள்ளேயே ஒருத்தரை கிரியேட் பண்ணி நம்ம பேசுகிற மாதிரியும் கேட்குற மாதிரி ஒரு ஆளை கிரியேட் பண்ணி நம்ம பேசிக்கொண்டே இருக்கிற அந்த ஹேபிட், அதை நாம் குறைத்தல். அதான் விருத்தஸ்தாவது சிந்தா சக்தகன்னு பாடினார்களே, இதே தான். வயது ஆக ஆக நம்ம பேசினா பிடிச்சிக்கிறாருன்னு சொல்லி எல்லாம் ஓடி போயிடுவார்கள். பிறகு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். பிறகு என்ன ஆகின்றது? நானே ஒன்றை கற்பனை பண்ணி எனக்குள்ளேயே நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். இந்த பழக்கத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைதல். அப்போ இங்கே மௌனம் என்றால் சங்கல்ப ரூபேன ந பாஷணம். அதுதான் இதனோட லட்சணம். சங்கல்பமாக நமக்குள் நாம் பேசிக்கொள்ளாமல் இருத்தல். சங்கல்ப ரூபேன ந பாஷணம். நம்ம ஒரு கற்பனையில் நாம் பேசிக்கொள்ளாமல் இருத்தல். இதுவும் மனதுக்குள்ள அமைதியாக இருத்தல். அப்போ மனதுக்குள்ள ஒரு இருமையை கற்பனை செய்யாமல் இருத்தல். வெளியிருக்கிற இருமையாவது பகவான் படைச்சது, அது வியாபகாரிக சிருஷ்டி. நம்ம மனசுக்குள்ள ஒரு டுவாலிட்டியை படைக்கிறோமே, அது பிராதிபாசிகம். அது நம்முடைய வாசனையிலிருந்து கற்பனை பண்ணப்பட்ட ஒரு இருமை. அப்படி கிரியேட் பண்ணாமல் நம்ம மனசுக்குள்ள அந்த துவைதத்தை விட்டு, பேசுகின்ற கர்த்தாவா இருக்கிற ஸ்டேட்டஸை விட்டு அமைதியாக இருந்து பழகுதல். அதற்காக நமக்குள்ளேயே சிந்திக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. சம்டைம் நமக்குள்ளே நம்ம பேசித்தான் ஆகணும். சில விஷயங்களெல்லாம் நமக்குள்ளே பேசித்தான் முடிவெடுக்கணும். வெளியே பேசினா அடிவதை தான் விலகும். அதனால் பல விஷயங்கள் நமக்குள்ளேயே பேசி முடிவெடுத்துக்கலாம். அது வியாபகாரிக லெவலில் இருக்கலாம். ஒரு ப்ராப்ளம், அதை நமக்குள்ளேயே சிந்திச்சு இப்படியா அப்படியான்னு யோசித்து முடிவு பண்ணலாம். ஆனால் கற்பனையாக கேட்கறதுக்கு ஒரு ஆளை மனசில் சிருஷ்டி செய்து கொண்டு நாமே அதிகமாக அந்த ஒரு பிராதிபாசிகமான உலகத்திற்குள் செல்லாமல் இருத்தல், அது மௌனம். இப்போ இங்கே மௌனத்தை வாயிலிருந்து ஆரம்பிக்கிறோம், பேசாமல் இருக்கிறதுல ஆரம்பித்து நம்முடைய லட்சியம் பேசாமலே இருப்பதல்ல, வாயே பேசாமல் இருப்பதல்ல. காரணம் என்னென்னா, ஒருத்தனுக்கு வாய் பேச தெரியவில்லை என்றால் அது ஒரு குறையாக நம்ம சொல்கிறோம். இறைவன் அந்த வாய்ப்பை கொடுக்கலைன்னு சொல்கிறோம். அது ஒரு ஊனம்னு நம்ம சொல்கிறோம். அந்த நிலைக்கு செல்வது லட்சியம் அல்ல. இருக்கிறத பயன்படுத்துகிறோம். அந்த வாக்கை நம்ம நன்கு பயன்படுத்துகின்றோம். எப்படின்னா, நன்மைக்கு சென்ற ஸ்லோகத்தில் சொன்னது போல வாக்கு அமைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் மௌனம். இந்த மானசம் அப்படிங்கிறது மனதிற்குள் இருமையை நாம் உருவாக்காமல் இருத்தல். மனதுக்குள்ள பிராதிபாசிகமான ஒரு உலகத்தை நாம் விட்டு விடுதல். இது நம்ம யோசித்தோம்னா, நம்ம மனசையே பார்த்தோம்னா இந்த பலகீனம் நமக்குள்ளே இருக்கிறது தெரியும். அதற்கு நாம் முயற்சி செய்து இப்போ மனசை அமைதியாக வைத்திருத்தல். எப்போ ஓவராக எனக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறனோ உடனே இந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வந்துடணும். மௌனம் மானசம் தவம். இப்போ இங்கே முதல் மன பிரசாதக, இரண்டாவது சௌமியத்துவம், மூன்றாவது மௌனம், நான்காவது ஆத்ம வினிகிரக. ஆத்ம வினிகிரக. ஆத்ம வினிகிரக என்பது நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்த சமக, மன கட்டுப்பாடு, மனதை நம் வசப்படுத்துதல். ஆத்ம என்றால் இங்கு மனம், வினிகிரகன மனோ நிகிரக. நம்ம சாதன சதுஷ்டய சம்பத்தியில் சமக அப்படின்னு ஒரு வேல்யூ பார்த்துருக்கோம். அதைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். இதை நம்ம எப்படி அடைதல் அங்கே நம்ம பார்த்துருக்கிறோம். சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொள்ளலாம்.
மனோ நிக்கிரக என்றால் மனதை கட்டுப்படுத்துதல். இதையும் கவனமாக புரிஞ்சுக்கணும். பலர் எப்படி வாயை பேசாமல் இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது லட்சியம்னு நினைக்கிறார்களோ, அதே போல் மனதில் எந்த எண்ணமும் வரக்கூடாதுன்னு நினைப்பதும் தவறான கருத்து. எப்படி வாயை பேசாமல் இருக்கிற மாதிரி பண்ணுறது தான் லட்சியம்னா, கஷ்டப்பட்டு தவமே பண்ண வேண்டாம், டாக்டர்கிட்ட போய் நாக்கை வெட்டி விடுனா வேலை முடிஞ்சிச்சு. அது ஒரு தவம் அல்ல. அப்போது வாய் பேசாமல் இருக்கிறதா லட்சியம் அல்ல. அது லட்சியம் அல்ல, ஏன்னா அது பகவான் நமக்கு கொடுத்த வரம். அதே போல் ரொம்ப பேர் மைண்டை ஸ்டில் ஆக்கணும், மைண்டை அப்படியே உறைய வைக்கணும், செயல்படுத்தாமல் பண்ணணும், எண்ண ஓட்டங்கள் இல்லாமல் பண்ணணும், அதுதான் லட்சியம்னு சாதாரண மனிதர்கள் இப்படி தப்பாக நினச்சா பரவாயில்ல. சாஸ்திரம் படித்த பண்டிதர்கள், சில யோகிகள், சில பேர் இது ஒரு ஃபிலாசபியாகவே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம சில புஸ்தகங்கள்லாம் படித்தா நமக்கு தெரியும். அதுதான் லட்சியமாக எழுதுவார்கள். அப்படி படித்தவர்களே மோகம் அடைக்கின்ற இடம் இந்த மனதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் அது சாதாரணமாக அந்த கிளாரிட்டி நமக்கு வராது. இப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? மனம் எண்ணங்களுடன் தான் இருக்க வேண்டும். அந்த மனதை நெறிப்படுத்துதல். இப்போ மனோ நிகிரக யோக சித்த விருத்தி நிரோதகங்கிற வார்த்தைக்கு, யோக சூத்திரத்தினுடைய வார்த்தைக்கு சதாசிவ பிரம்மேந்திரா சொல்கிறார். அதாவது அவ்வளவு ஒரு மனதை கட்டுப்படுத்தி ஒரு யோகியாக இருந்தவர். அவருடைய விளக்கம் மனதை சாத்விகமாக்குதல். சித்த விருத்தி நிரோதகன்னு சொன்னால் ராஜச தாமச விருத்தி நிரோதக, சாத்விக விருத்தி பிரவாகன்னு சொல்கிறார். மனதில் சாத்விகமான எண்ண ஓட்டங்களை ஓட்டுதல், ராஜசமான தாமசமான எண்ணங்களை நெறிப்படுத்துதல், நீக்குதல். இப்போ மனோ நிகிரகன்னு சொன்னால் மனதில் நல்ல ஓட்டங்களை ஓட்டி அந்த மனதை உறுதி ஆக்குதல், தீய எண்ணங்களிலிருந்து தவிர்த்தல். அதான் மனக்கட்டுப்பாடு. எண்ணங்கள் இல்லாமல் செய்வதல்ல, மனதை உரைத்து வைப்பதல்ல, அப்படியே ஸ்டில் ஆக்கிறதல்ல. மனதினுடைய எண்ண வேகத்தை குறைத்து, அதனோட ஃபோர்ஸை குறைத்து நல்ல வழியில் திருப்புதல். இதற்கு சாஸ்திரம் சொல்கிற உபாயம், சொன்ன உபாயம் தியானம், வைராக்கியம். இந்த ரெண்டே உபாயம்தான். அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேனச்ச கிரஹ்யதேன்னு பகவான் 6வது அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு சொன்னதுதான் பதஞ்சலியும் சொன்ன உபாயம். வைராக்கிய அபியாசாபியாம் தன்னிரோதக. வைராக்கியத்தினாலும் தியான பயிற்சியினாலும் மனதை அமைதிப்படுத்த முடியும். இப்போ இங்கே ஆத்ம வினிகிரக என்றால் தியானம் செய்து வைராக்கியத்தை அடைந்து சிறிது சிறிதாக அடைந்து மனதை நெறிப்படுத்துதல், மனதை ஆரோக்கியமான உறுதியாக வைத்திருத்தல். இது மானசம் தவக. அப்போ நம்ம தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியமான மானசம் தபக. இந்த தியானம்னு கொஞ்ச நேரம் டெய்லி ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அமர்ந்தால் நாம் என்ன பண்ணுறோம்னா மன ரீதியான தவத்தை செய்கின்றோம். அதனால் மானசம் இதெல்லாமே தியானம் பண்ணால் வந்துடும். மன சௌமியத்துவம், பிரசாதக, இதெல்லாம் ஒழுங்காக நம்ம கொஞ்ச நேரம் ரெகுலராக 10 நிமிடம் டெய்லி தியானம் செய்து கொண்டிருந்தால் இந்த மனம் அமைதியடைந்து ஒவ்வொரு குணங்களாக நமக்கு கிடைக்கும். இப்போ மனோ ஆத்ம வினிகிரக என்றால் வைராக்கியம், தியானம்ங்கிற சாதனையில் மனதை நெறிப்படுத்துதல், சாத்விகமாக்குதல். இனி 2வது வரியில் பாவ சம்சுத்திஹி இதி ஏதத். இதி ஏதத்னா இவைகளெல்லாம் தபோ மானசம் உச்சதே. அடுத்தது பாவ சம்சுத்திஹி. இங்க பாவம் என்றால் மனம், சம்சுத்திகி என்றால் மனம் தூய்மை. இங்கே மன தூய்மை என்று சொல்லப்படுவது நட்
நற்பண்புகளை அடைதல், தீய குணங்களை நீக்குதல், தெய்வீக சம்பத்தை அடைதல், அசுர சம்பத்தை நீக்குதல். அப்ப எது மானசம் தவம்? நல்ல குணங்களை அடைகிறதுக்கு செய்கின்ற முயற்சி எல்லாம் மானசமான தவம். தீய குணங்களை எல்லாம் நீக்குவதற்கு நாம் எடுக்கின்ற முயற்சி எல்லாம் மானசம் தவம். இந்த நல்ல குணம் அது எங்கே ஒட்டிட்டு இருக்கு? மனம். அது மனது சம்பந்தப்பட்டது. இப்போ ஒரு வேல்யூ எடுத்து இப்போ பொறாமப்படக்கூடாது, அதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுறார். அந்த முயற்சி என்னன்னா மானசம் தவம். கோபப்படக்கூடாது, அதாவது வாயில தவறான வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு அது வாக்மயம் தவம். மனசுக்குள்ள அந்த குரோதம் இருக்கக்கூடாது, பழி வாங்குற எண்ணம் இருக்கக்கூடாது, சாபம் கொடுக்கிற புத்தி இருக்கக்கூடாது. சில பேர்த்துக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு யாராவது சாபம் கொடுக்கணும், யாரும் கிடைக்கலையா கவர்மெண்ட்டை சாபம் கொடுக்கறது, இப்படி யாரையாவது சபிச்சிட்டு இருக்கிறது தான் நேச்சராக இருக்குது. இந்த ஒரு சாபம் கொடுக்கிற புத்தி, இப்படி ஒரு நெகட்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு பலகீனங்கள் மனசில் இருந்தால் அதை நீக்குவதற்கு என்னென்ன முயற்சி பண்ணுறோமோ அதெல்லாம் மானசம் தபக. நம்ம வேல்யூவை பற்றி பல முறை பார்த்துருக்கோம். இப்படி ஒரு வேல்யூவை அடைகிறதுக்கு நம்ம செய்கின்ற தவங்கள் எல்லாம் மானசம் தபக. ஏன்னா அந்த வேல்யூங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நட்பண்புகளுடன் கூடிய மனம், ஆரோக்கியமான மனம், பிறகு உறுதியான மனம். மனதை உறுதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் செய்கின்ற அனைத்து தவங்களும் மானசம் தபக. இதி ஏதது மானசம் தபக உச்சதே. இவைகளெல்லாம் மானசமான தவம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பகவான் என்ன செய்துள்ளார்? தவம் என்ற சொல் வரும் பொழுது உடல் மையமாக வைத்து, வாக்கை மையமாக வைத்து, மனதை மையமாக வைத்து நாம் செய்கின்ற சாதனைகளை மூன்றாக பிரித்து தவம் என்று சொன்னார். பொதுவாக தபம்ங்கிற வார்த்தைக்கே உருக்குதல் என்று பொருள். அதாவது உடலை இப்போ விரதம் இருக்கிறோம், உடனே உடலை உருக்கிறோம், உடலை உருக்கி வெயிட்டை குறைக்கிறோம் அல்லது ஆரோக்கியத்தை நம்ம அதிகப்படுத்துகிறோம். அப்படி மனதை உருக்குகின்றோம். ஒரு கேரக்டரில் இருக்கிற மனசை உருக்கி இனியொரு கேரக்டரை நம்ம மாற்றுறோம். அப்படி நம்ம செய்கின்ற அனைத்து சாதனைகளும் எந்த லெவலிலிருந்து பண்ணுறோங்கிற அடிப்படையில் பகவான் மூன்றாக கூறிவிட்டார். இனி அடுத்த 3 ஸ்லோகங்களில் 17, 18, 19 வரிசையாக எது சாத்விகமான தவம், எது ராஜசமான தவம், எது தாமசமான தவம்னு பொதுவாக பகவான் குறிப்பிடுகின்றார். இனி 17வது ஸ்லோகத்தில் சாத்விக தவத்தை குறிப்பிடுகின்றார். 17 ஸ்ரத்தயா பரயா தப்தம் தபஸ்தத்ரிவிதம் நரைஹி அபலாகாங்க்ஷிபிர்யுக்தைஹி சாத்விகம் பரிசக்ஷதே. இங்கு சொல்லப்பட்டுள்ள 3 நிலைகளிலிருந்து செய்யப்படுகின்ற தவங்களானது இப்படி அமைந்தால் அது சாத்விகம் என்று, சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று சொல்கின்றார். ஏன்னா ராவணனும் தவம் செய்தான், அவனும் தியானம் பண்ணனான், கண்ணை மூடி உட்கார்ந்து மானச தியானம் பண்ணான். வாச்சிகம், காயிகம் எல்லா நிலையிலும் ராவணன் போன்ற அசுரர்களும் செய்தார்கள், ரிஷிகளும் செய்தார்கள். பிறகு எது சாத்விகம் அதை பகவான் குறிப்பிடுகின்றார். பரயா ஸ்ரத்தயா தப்தம் தபஸ்தத் த்ரிவிதம் நரைஹி. த்ரிவிதம், இந்த 3 விதத்தில் அமைந்துள்ள தவங்களை மனிதர்களால் தபக தப்தம் தவம் செய்யப்படுகிறது.
இவ்விதத்தில் செய்யப்பட்டால் அது சாத்விகம். திரிவிதம் தபக தப்தம் நரைகி, மனிதர்களால் 3 விதமான தவம் இவ்விதம் செய்யப்பட்டால் என்னென்ன கண்டிஷன்? பரயா ஸ்ரத்தையா, பரயா என்றால் சாத்விகம், சாத்விகமான ஸ்ரத்தையுடன் செய்யப்பட்டால் அது சாத்விகமான தவம். இதிலேயே எல்லாம் அடங்குகின்றது. சாத்விகமான ஸ்ரத்தை அப்படின்னு சொன்னால் என்ன? மற்றவங்களை புண்படுத்தணுங்கிற எண்ணத்தில் இல்லாமல் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும்ங்கிற எண்ணம். இங்கே சாத்விகமான ஸ்ரத்தை என்றால், இங்கே சாத்விகம் அப்படின்னா சுத்தி சாதனம். என்னை நான் தூய்மைப்படுத்த வேண்டும், நான் இறைவனை அடைய யோக்கியதை அடைந்தவனாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் அசுத்தி சாதனத்துவேன, அதான் சாத்விகம். ராஜசம் தாமசம்னா காமியம், பரநாசம், மற்றவனை அழிக்கிறது, அல்லது எனக்கு இன்பம் வேணும் அப்படின்னு எல்லாம் செஞ்சால் அது ராஜசம் தாமசம். எனக்கு தூய்மை தேவை, எனக்கு மனம் சுத்தி அடைய வேண்டும் என்று மன தூய்மைக்காக செய்யப்படுகின்ற அனைத்து தவங்களும் சாத்விகமான தவம். இப்போ பரயா ஸ்ரத்தையான உயர்ந்த மேலான ஸ்ரத்தையுடன் செய்யப்படுகின்ற தவம். பிறகு அபலாகாங்ஷிபிகி, அபலாகாங்ஷிபிகி என்றால் காமிய எண்ணத்துடன் செய்யாமல், இகலோக பரலோக ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று செய்யாமல். அபலாகாங்ஷிபிகினா எனக்கு இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் வேணும், அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும்னோ, அல்லது எனக்கு இந்த லோகத்தில் பதவி வேணும், பணம் வேணும், இன்பம் வேணும்னு சொல்லி இந்த லோகத்தில் இருக்கிற உடலுக்கும் மனதுக்கும் வருகின்ற இன்பத்தை மையமாக கொண்டு செய்யப்படாமல், அதான் அபலாகாங்ஷிபிகி. அதாவது காமிய தபக ந, அதான் பல பேருடைய தவம். அது தவம்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அது தெரியாமலேயே அவங்களுடைய லட்சியம் காமியமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி அபலாகாங்ஷிபிகினா இகலோக பரலோக இச்சா ராகித்யேன. பிறகு யுக்தைஹி, யுக்தைஹி என்றால் பல பேர் கொஞ்சம் செஞ்சுட்டு விட்டு விடுவார்கள், அதுக்களவாக பலன் வந்தால் வரட்டும்னு சொல்லி. பூர்ணமாக ஒரு தவத்தை நம்ம மேற்கொண்டோம்னா அதை நிறைவு செய்ய வேண்டும் முழு மனதுடன். யுக்தைகினா பூர்ணதயா ஏகாக்ரேன கிரியதே. யுக்தக அப்படின்னா அதை முழுமைப்படுத்தணும். பிறகு அதை முழு மனதுடன் செய்ய வேண்டும். எந்த ஒரு தவம், எந்த ஒரு டிசிப்ளின், எந்த ஒரு சாதனையை செய்கிறதா இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணுற அளவு செஞ்சு முடிக்கணும். அது கம்ப்ளீட் பண்ணும் பொழுதும் கூட முழு மனதுடன் செய்ய வேண்டும். அறகுறைய ஏதோ செஞ்சமே அப்படின்னு செய்யாமல். சில பேர் இந்த சந்தியாவந்தனத்தில் அமர்ந்து பிராணாயாமம் பண்ணுவாங்க. அவ்வளவு ஒரு ஸ்டைல் அப்படி இப்படின்னு கை போயிட்டு வரும். இது என்னன்னா இது ஒரு கிரியை மாதிரி. ஆக்சுவலி பிராணாயாமம் எல்லாம் பண்ணி மனசை அமைதிப்படுத்தி அந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. இது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டைலுக்கு பண்ணுற மாதிரி அவ்வளோ குயிக்காக போயிட்டு வரும். இது ஒரு சடங்கு போல் ஆகிவிட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த செயலில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு பயம், செய்யலினா ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் நம்ம செய்யாமல் செய்கிறதா இருந்தால் அதை முழுமையாக முழு மனதுடன் பூர்ணமாக. நம்ம யாரை ஏமாத்துற, யார் நம்மக்கிட்ட இந்த சித்திரகுப்த முன்னாடி உட்காந்து அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டா இருக்கார், நீ பண்ணுறையா இல்லையா, நம்மளே ஒரு கற்பனையில் நம்ம பயந்துட்டு செஞ்ச மாதிரி இருக்கணும், செய்யாத மாதிரியும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படியெல்லாம் இல்லாமல் பூர்ணதயா யுக்தைஹி சாத்விகம் பரிசக்ஷதே, அது சாத்விகமான தவம். இங்கே வேறு சில கருத்துக்களை நம்ம சேர்த்திக்கணும். அது என்னன்னா அநாசகம். அநாசகேன தபசான்னு உபனிஷத் சொல்லும். நீ செய்கின்ற தவம் உன்னையும் அழித்து விடக்கூடாது, மற்றவர்களையும் அழிக்கக்கூடாது. ஸ்வபரநாச வினா,
நம்ம ஒரு தவம் பண்ணி வந்தால் அந்த தவத்துக்கு பிறகு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கணுமே தவிர வீக் ஆகக்கூடாது, பலகீனப்படக்கூடாதே தவிர பலப்பட வேண்டும். உடல் மன அளவில் நமக்கு பலம் அதிகரிக்கணுமே தவிர நம்ம அழிந்து விடக்கூடாது. அதான் அநாசகேன தபசா. உபனிஷத் தவம்னு சொல்லும் பொழுது உன்னை நாசம் பண்ணாத டிசிப்ளினை நீ செய்ய வேண்டும். பிறகு அடுத்தது பிரகாரம். தவம் செய்கின்ற முறை இருக்கே அது சாத்விகமாக இருக்கணும், கோரமாக ராஜசமாக தாமசமாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தவம் செய்கின்ற முறை அளவாக இருக்கணும், அழியக்கூடாது, நம்மையும் பிறரையும் அழிப்பதாக இருக்கக்கூடாது, சங்கல்பம் சரியாக இருக்கணும். அந்த சங்கல்பத்தை வச்சு தான் முடிவு செய்கிறது. நாம் செய்கிற தியானமே சாத்விகம் ராஜசம் தாமசமாங்கிறது எதற்காக இந்த தியானம் பண்ணுறோம்? சில பேர் டெய்லியும் பண்ணிவிட்டு கண்ணாடியில் பார்த்துக்கிறது, அதாவது லைட்டு தெரியுதான்னு கண்ணாடியை தொடச்சி பார்த்துக்கிறது. ஒரு சமயம் இல்லை கண்ணாடியை மாற்றி பார்ப்போமோ, இந்த கண்ணாடி லைட்டை காட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லி, அப்படி தனக்கு ஒரு க்ளோரி வரணும். நான் தியானம் பண்ணுறது உனக்கு தெரியுதான்னு வேற கேட்டுக்கிறது, கண்ணில் ஏதாவது ஒளி தெரியுதா, இதெல்லாம் எதுக்குன்னா நான் தியானம் பண்ணுறதுனுடைய பலன் எனக்கு புகழ் வரணும், மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஒரு கற்பனையில் பலர் செய்கின்றார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் எனக்கு சுத்தி தேவை. வைஃபேக்ட் என்ன சொல்வார்கள், நாம் செய்கின்ற தவம் இருக்கே அதை வெளியே சொல்லிட்டா பலன் போயிடுச்சான். நான் இந்த தவம் பண்ணுறேன்னு வெளியே சொல்லிட்டு செஞ்சால் அப்போ அந்த சொன்னதுக்கே பலன் போயிடுதான். அப்போ தவத்தை ரகசியமாக செய்ய வேண்டும்னு சொல்லுவார். நம்ம ஒரு தவம் பண்ணுறோம்னா ரகசியமாக பண்ணணும். அதுக்கு ஒரு கதையில் சொல்லுவார்கள், பொதுவாக தவறத்தான் ரகசியமாக பண்ணுவோம். ஒரு தப்பு பண்ணுறோம், அதர்மம் பண்ணுறோம்னா வெளியே தெரியாமல் பண்ணுவோம். ஆனால் தவத்தையும் நாம் ரகசியமாக செய்ய வேண்டும், அதையும் நம்ம வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். எப்படி அதர்மத்தை ஒருத்தன் ரகசியமாக பண்ணுறானோ அதே போல் தவத்தையும் ரகசியமாக பண்ணணும்னு சொல்லுவார்கள். ஆனால் பலர் அப்படி இல்லை. இவர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறது எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டு, நான் இந்த இது பண்ணுறேன், நான் இந்த விரதம் இருக்கிறேன்னு சொல்லி, பிறகு இவரே வருத்தப்படுவார், சொல்லிட்டோமே சாப்பிட முடியலையேன்னு சொல்லி. அப்படி நம்ம உடனடியாக நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணுறோம்னா உடனடியாக அதில் ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறோம், அதை 4 பேர்த்துக்கிட்ட டிக்ளேர் பண்ணுறோம், அதிலிருந்து நம்ம 4 பேர் பெருமையாக நினைக்கணும். அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அப்படியெல்லாம் நம்ம எரியாமல் தவத்தையும் நம்ம வியாபாரமாக்கிறோம். நாம் செய்கின்ற தவம் நமக்கு மட்டும் தெரிய வேண்டும், மீறினா கடவுளுக்கு தெரிஞ்சுட்டு போகட்டும், அவ்வளோதான். உடனே 4 பேர்த்துக்கிட்ட சொல்லாமல் அது ரகசியமாக செய்ய வேண்டும். என்னைக்கு வெளிப்படுத்திடுறோமோ அப்போ தவம் போச்சு. அது அடுத்ததில் சொல்ல போகிறார் பகவான். அப்படி சாத்விகமான தவம் அப்படின்னா ஆட்டிடியூடு, ஸ்ரத்தை, அது ரொம்ப முக்கியம். அது பரையா ஸ்ரத்தையான மன தூய்மைக்காக மட்டும், என்னுடைய உடல் மன ஆரோக்கியத்திற்காக இந்த தவத்தை செய்கின்றேன். மீதி எல்லாம் பகவான் கொடுக்கறது அவாந்தரமாக கொடுத்துருவார். சைடு எஃபெக்டாக தவத்துக்கு எத்தனையோ பலன் வரும். அதை நம்ம கேட்காமையே வரும்போது நம்ம ஏன் அதை போய் கேட்கணும்? அதனால் அது சைடு எஃபெக்டை என்ன வரணுமோ அதெல்லாம் வந்துக்கும். அடுத்தது பிரகாரம், அது சாத்விகமான முறையில் செய்ய வேண்டும். அநாசகம், நாசம் செய்யாத முறையில் இருக்க வேண்டும். பிறகு காமியமாக இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனையுடன் செய்யப்படுகின்ற தவம் சாத்விகம். இனி எது ராஜசமான தவம்? அடுத்த ஸ்லோகம் 18. சத்காரமான பூஜார்த்தம் தபோதம்பேன சைவ யத் கிரியதே ததிஹ ப்ரோக்தம் ராஜசம் சலமத்ருவம். நாம் செய்கின்ற தவம் இப்படிப்பட்ட பாவனையுடன் இருந்தால்,
இதற்காக செய்யப்பட்டால் அந்த தவங்களெல்லாம் ராஜசமான தவம். இதில் நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு செயல்தான், ஆட்டிடியூடு மாறும் பொழுது பலன் மாறுகின்றது. அதே தியானம், அதே உழைப்பு, அதே கஷ்டம்தான். நம்ம என்ன பாவனையில் செய்கிறோம் அதன் அடிப்படையில் ரிசல்ட் டோட்டலாக மாறுகின்றது. அதுதான் இங்கே பகவான் சொல்கிறார், எதற்காகவெல்லாம் செய்கின்ற தவம் ராஜசம். சத்கார மான பூஜார்த்தம். அர்த்தம்னா இதை நிமித்தமாக வைத்து கொண்டு, இதை சங்கல்பமாக வைத்து கொண்டு செய்கின்ற தவம். சத்காரம் என்றால் புகழ், ஸ்துதி. சத்காரம் அப்படின்னா புகழ், ஸ்துதி. 4 பேர் நம்மை புகழ்வார்கள், உயர்வாக நினைப்பார்கள், நம்மைய பற்றி புகழ்ந்து பேசுவார்கள் அப்படின்னு செய்கின்ற தவம். அதனால தான் பகவான் தியானத்தை ஏகாக்கின்னு சொல்லிட்டார். தனியாக போய் இருந்து செய்ன்னு சொல்லிட்டார். பார்க்கில் போய் உட்கார்ந்து பண்ணுன்னு சொல்லலை பகவான். 4 பேர்த்துக்கு முன்னாடி உட்கார்ந்து தியானம் பண்ண சொல்லலை, தனிமையில் சொல்லியிருக்கார். இங்கே சத்காரன்னா இந்த தவம் நான் செய்தால் எனக்கு புகழ் கிடைக்கும், எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவார்கள். ஏன்னா என்னையே நான் அப்ரிஷியேட் பண்ணல, 4 பேர் புகழும்போது தான் எனக்கே ஒரு வேலிடேஷன் கிடைக்கிது. இப்படி ஒரு மனநோயில் இருப்பவர்கள் செய்கிறதெல்லாம் மற்றவர்கள் தன்னை அங்கீகரிக்கணுங்கிறதுக்காக புகழ், சத்கார. மானம் அப்படின்னாலும் மதிப்பு. மற்றவங்க மனசுக்குள்ளே நான் ஒரு மதிக்கத்தக்கவனாக போக வேண்டும், மற்றவங்க என்னை பார்க்கும்போதே ஒரு மதிப்பு வரணுமா. இதெல்லாம் முயற்சி பண்ணாமல் வர வேண்டிய விஷயங்கள். இது நம்ம முயற்சி பண்ணால் வராது. சிலதெல்லாம் நம்ம முயற்சிக்கு அப்பாற்பட்டு அதாக நடக்க வேண்டிய விஷயத்தை நம்ம நடக்க முயற்சி பண்ணோம்னா அது ஃபெயிலியர் ஆகும். இது மானம். மானம் அப்படின்னா மதிப்பு, மற்றவங்க மனசில் தன்னை உயர்வாக நினைக்கணும். புகழுங்கிறது வாக்கு லெவலில் நம்ம புகழணும். நீ இவ்வளவு தவம் பண்ணிட்டியே, இப்படி பண்ணுறையே, அப்படி பண்ணுறையே அப்படின்னு புகழுக்காகவே தன்னை வருத்தி கொண்டு அழித்து கொண்டு சில தவம் செய்வார்கள். ஏன்னா அந்த பெயர் இருக்குமே அதுக்காக. சத்கார மான பூஜா. பூஜா அப்படின்னு சொன்னாலும் மற்றவர்கள் நம்மை வணங்க வேண்டும். ஏன்னா அந்த தவம் பண்ணின உடனே நான் உங்களை காட்டிலும் மேலானவன், நான் வணங்கத்தக்கவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பூஜார்த்தம். நான் மற்றவர்களால் வணங்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன், இப்படி இதெல்லாம் ஆட்டிடியூட பகவான் சொல்கிறாரு. புகழ், மதிப்பு, பூஜை. பூஜைனா எல்லாத்த காட்டிலும் அந்த இடத்துல தன்னை ஸ்பெஷலாக வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் நான் ஸ்பெஷல்ங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. சில பேர் கோயிலுக்கு செல்வார்கள், இவர் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக தட்சிணை கொடுத்துருப்பார், இவரை கொஞ்சம் ஸ்பெஷல் தரிசனம் காமிச்சிருப்பார். அதை ரொம்ப பெருமையாக பேசி கொண்டு இருப்பார், எனக்கு ஸ்பெஷல் தரிசனம் கிடச்சிச்சு. உண்மையிலேயே அதை வருத்தப்பட வேண்டியது. ஒரு அறிவுடைய ஸ்பெஷல் தரிசனத்தில் பகவான் பார்க்காதவங்க யாருன்னா ஸ்பெஷலாக வர்றவங்கள பகவான் பார்க்க மாட்டேன். அது இவருக்கு புரிகிறதில்லை. அது ஒரு பெருமை. அது இறைவனுடைய அனுகிரகம் கிடைச்சிட்ட மாதிரி ஒரு கற்பனை. அப்படின்னா பூஜைனா தனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட். இதை எதிர்பார்த்து தபக தம்பேன செய்வது. இங்கே தம்பம்ங்கிறது பிரகாரம், செய்கின்ற விதத்தை குறிக்கின்றது. முதல் வரி ஆட்டிடியூடு, பாவனை. தனக்கு புகழ் வரணும், தன்னை உயர்வாக நினைக்கணும், மதிப்பு வரணும் என்ற ஒரு எண்ணத்துடன் பிறகு காமியத்தையும் சேர்த்திக்கணும். இப்படிப்பட்டவனுடைய தவம் சுத்தி வேணும்னா இருக்கும், இந்த உலக இன்பத்தை அடையணுங்கிறதாத்தான் இருக்கும். அப்படி காமிய எண்ணத்துடன் செய்யப்படுகின்ற தம்பேன அப்படின்னா அவன் செய்கிற பிரகாரமே ரொம்ப தம்பமாக இருக்கும், ஆடம்பரமாக இருக்கும். தவம்னு சொன்னாவே ஒரு எளிமை, அதில் ஒரு எளிமை இருக்காது. ஈவன் ஒரு கற்பூரத்தை வைக்கிறதா இருந்தாலும் கூட அதில் ஒரு எளிமையாக அழகாக வைக்க மாட்டார், அதுலேயும் ஒரு ஆடம்பரம் இருக்கும், தம்பம் இருக்கும். பகவானை எரிஞ்சு போவார், அந்த மாதிரி கொண்டு போய் வைப்பார் இவர். அப்படி எல்லாத்துலேயுமே ஒரு ஆடம்பரம், அப்படி ஒரு தம்பம், தன்னை காட்டிக்கொள்ளுதல், வெளிக்காட்டி கொள்ளுதல். அவர் தவம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி
தம்பேன செய்வயது கிரியதே ததிக புரோக்தம் ராஜசம். இவ்விதம் செய்யப்படுகின்ற தவமல்ல ராஜசமான தவம். சலம் அத்ருவம், அது பலனை சொல்றார். இவர்களுடைய தவம் இருக்கே அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்னா, சலம்னா அல்ப பலகம். இவங்க கடினமான தவம் செய்தாலும் இந்த ஆட்டிடியூடில் செய்யும் பொழுது இவங்களுக்கு கிடைக்கிற பலன் மிக மிக அல்பம். ஏன்னா 4 அறிவில்லாதவர்கள் வந்து புகழ்ந்துட்டு போவார்கள், 4 பலகீனமானவர்கள் இவர்களை பூஜை செய்து கொண்டு போவார்கள். அத்ருவம் என்றால் அனிச்சய பலம். அந்த பலன் கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது, நிச்சயமில்லாத பலன். அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் தாமச தவத்தை கூறுகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.